பேக் டு கிளியர் பிளேஸ். நீங்கள் போன வீடியோ பார்த்துருப்பீங்க. அதாவது ட்ரெயின் டிக்கெட் ரெயின்போ சேவியராரா பார்ட் 1. அது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு கைஸ். ஏன்னு நீங்கள் கெஸ் பண்ணுங்களேன். நான் உங்களுக்கு 10 செகண்ட்ஸ் தரேன். கமெண்ட் செக்ஷனில் போட்டு விடுங்க. 10 9 8 7 6 5 4 3 2 1. கெஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இல்லாட்டி நானே சொல்கிறேன். நான் தேர்ட் சிக்கு ஓரளவுக்கு புதுசுங்கிறனால கிரேட்ரிக்கும் அப்புறமா போட்டவங்களுக்கும் வழி தெரியல. எப்படியோ கஷ்டப்பட்டு கண்டுபிடிச்சி போனோம். அதுக்குள்ளே ரொம்ப நேரம் ஆயிடுச்சு கைஸ். அதனால் என்னால் போன ஒரு வீடியோலேயே எடுத்துடலான்னு பார்த்து எடுக்க முடியல. அதனால தான் இப்போ நான் நெக்ஸ்ட்டு வீடியோவில் எடுக்கலான்னு சொல்லிட்டு பார்ட் 2 எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஸோ இதில் கண்டிப்பாக நான் ரெயின்போ சேவியராரா அன்லாக் பண்ணிட்டு ஒரு ஷார்ட் போடுறேன். ஆரா ஃபார்மிங் வித் ரெயின்போ சேவியராரா அட் த லோவஸ்ட் லெவலில் 100 லெவல் ஏறிட்டு C3 வந்து இந்திரா அடிச்சிட்டேன். சேடஸ் 4 வாட்டி கிடச்சிருக்கு. நான் ஆரா ஃபார்மிங் பண்ணுறேன்னு நினைக்காதீங்க. இது ஜஸ்ட்டே நடந்தது தான் சொல்கிறேன். கைஸ் நான் கேம் வால்யூம் கம்மி பண்ணிக்கிறேன். ஏன்னா நமக்கு கொஞ்சம் இரிட்டேட்டிங்காக இருக்கும். ஃப்ரூட் ரோல் பண்ணி ஆரம்பிக்கலாமா? எஸ் இருங்க கைஸ். நம்மளுக்கு ஒரு டெக்னிக் சொன்னாங்க. டிஷ்ஷு ஹாய் கைஸ். நம்ம தம்பி வந்திருக்காங்க. டிஷ்ஷு 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 இருக்கு. ஹாய் சியோலஸ் gonna go bye. ஓகே ஸ்லாக் ஆகுது. ரோலேஜ் என்ன ஐட்டங்களோ கைஸ். ஸ்மோக் ஃபுட் கிடச்சிருக்கு கைஸ். ஐம் த லக்கியஸ்ட் மேன் அலைவ் கைஸ். ஆக்சிடென்ட்லி ஏட் ஸ்மோக். வாட் அ மீம். பண்ண முடியுமா? பண்ண முடியாது கைஸ். நான் ஒரு லிட்ரலி ஒரு கமெண்ட் என்கிட்ட இருக்க காசை பற்றி பார்த்தினா டென்ஷன் ஆயிடும் கைஸ். கைஸ் இப்போ எதுக்கு தேர்ட்டிலேருந்து வந்தாங்க தானே கஷ்டம் எடுக்கணும். நானே அதிகமாக காசு வச்சுருக்கேனே கைஸ். என் தம்பி இன்றைக்கி ஃபுல்லாக கிரைண்டிங் மாண்டேஜ் பண்ணியிருக்காங்க கைஸ். தட் செய்வதுக்கு கைஸ். நான் பச்சை கலர் வச்சுருக்கேன். என் தம்பிக்கு பச்சை தான் ரொம்ப பிடிக்குமா, அதனால சரின்னு சொல்லிட்டு பச்சை கலர் வச்சுருக்கேன். பச்சை கலர் எடுத்துட்டேன்னு ஓகே. ரொம்ப நாளாக பச்சை கலர் எடுக்கணும்னு நினச்சான். அதனால் இன்றைக்கி சும்மா கிரைண்டிங் பண்ணிகிட்டு இருக்கும்போது பையனுக்கு பச்சை கலர் பெரி கிடச்சிச்சு. அதனால் பையன் ஒரே குத்தாலம்னு சுற்றிட்டு இருக்கான். ஸோ இந்த வீடியோ கொஞ்சம் சீக்கிரமாக முடிய போகுதுன்னா முக்கால்வாசி போன வீடியோலேயே வந்துருச்சு. கேப்டன் எலிஃபெண்ட் இங்கே தான் கேசிருப்பான். லிட்டரலி இதுதான் கேசம். எவ்வளோ நேரம்? 27 நிமிஷமா? இந்த மாதிரி விஷயங்களுக்கு தான் இங்கே சிங்கப்பூர் அப்படின்னு. சிங்காரி என்ன கொஞ்சம் 3 பேருக்கு சர்வருக்கு போயிடும். அப்போது 2 பாஸுமே கண்டிப்பாக இருப்பானுங்க. ஒரு பாஸ் அடிக்கிறது கொஞ்சம் கஷ்டம். யாருன்னு சொல்லி கெஸ் பண்ணுங்களேன். வேறு எதுவும் இல்லை, பியூட்டிஃபுல் பேரட் தான். அவனுக்கு 2 லைஃப் இருக்குது கைஸ். ஸோ நான் ஃபஸ்ட் எடுத்துகிட்டு கேப்டன் எலிஃபெண்ட் எடுக்கும்போது நான் திரும்பி வரேன் கைஸ். இந்த சர்வரில் இவனை பார்த்தேன் கைஸ். சரின்னு சொல்லிட்டு அடிக்க வந்துட்டேன் கைஸ். அது வீடியோ ரெக்கார்ட் பண்ண வரேன்ட்டேன். அதனால் கொஞ்சம் நேரம் கழிச்சு தான் ஞாபகம் வந்துச்சு கைஸ். அவன் பயங்கரமாக டேமேஜ் டீல் பண்ணுவான் கைஸ். நல்ல வேலை நம்மளுக்கு ஏஞ்சல் V3 இருக்குது. சாவு கைஸ். அவனோட கத்தி கொடுக்கல. நியூ ஸ்டவ்வில் நல்லா கொடுத்தாங்க கைஸ். காசு நிறையவே கொடுத்தாங்க கைஸ். லிட்ரலி 40,000 ரூபா கைஸ். கைஸ் இப்போ டைட்டில் கிடச்சிருக்கு கைஸ். வைக்கிங் டைட்டில். சரி இப்போ அடுத்த பாஸுக்கு. ஆமாம் கைஸ். அடுத்ததுக்கு அப்படியே எங்கள் ஃபஸ்ட்டு போட்டு போயிடலாம். நீங்கள் இந்த மேன்ஷனை விட்டு வெளில வந்தாலே இங்கே ஒரு பெரிய நத்தையோ ஆமையோ ஏதோ ஒன்று இருக்கும் கைஸ். ஆமை ஃப்ளோட்டிங் டர்ட்டில் ஆமை. இங்கே வந்தீங்கன்னா இங்கே ஒரு ரூம் வரைக்கும் கைஸ்.
கைஸ் இது மரமா இல்லை இது நத்தையான்னு சொல்லுங்க ஆமாம் கைஸ் கமெண்ட் செக்ஷனில் போட்டு விடுங்க. போட்டுருங்க கைஸ். இதே இங்கே ஆண்டுமேன் இருப்போம், இவங்ககிட்ட ஒரு 6 ரூபாய் அளிக்க சொல்லுவான். இந்த 6 ரூபாய்க்கு நம்ம அடிச்சிட்டோம்னா நம்மளுக்கு வேலை முடிஞ்சிச்சு. யார் இந்த பையன்? பியூட்டிஃபுல் பைலட். இவனை அடித்தோடனே நம்மளுக்கான ரெயின்போ சில்வராக கிடச்சிடும். நீங்கள் நினைக்கலாம் அதுக்குள்ள காசு எடுத்துட்டா? ஆமாம், நான் கொஞ்சம் ப்ரோ. என்னடா நீங்கள் நினைக்கல இந்த லெவலில் வந்து உன்னால் எப்படி இதெல்லாம் எடுக்க முடியும் அப்படின்னு. அதை காமிக்கிறதுக்கு தான் இந்த வீடியோவே. இதை நீங்கள் ஒரு கைண்ட் ஆஃப் எஜுகேஷ்னல் பர்பஸாக கூட வச்சுக்கலாமே. ஹைட்ரேலியர் அக்கா இருக்கீங்களா? இல்லை, ஹைட்ரேலியர் வேணால் முக்கிட்டான் போல். ஹைட்ரா என்ஃபோர்ஸர்ஸ் இருக்கானுங்க. டியே போல் இருக்காங்க கைஸ். கீழே எவனோ ஒருத்தன் அடிதடி போட்டுக்கான் போல் கைஸ். கைஸ் இங்கே பார்த்துக்கோங்க கைஸ். பியூட்டிஃபுல் போயிட்டுருக்கானா? அவன் அடிக்க தான் வந்திருக்கோம். எப்படி போவாங்க? அதான்டா இந்த வீடியோ லைட் ஆஃப் எஜுகேஷ்னல் பர்பஸில் கொஞ்சம் கீழே இருக்கான். அந்த ஒரு கிளிச்சு பண்ணி நம்ம போக போகிறோம் உள்ளுக்குள்ளே. ரெயின்போ சேவியாரா உனக்காக வந்துட்டு இருக்கேன்டா. உள்ளுக்குள்ளே யாராவது இருக்கீங்களா? கதவை தட்டிட்டே வர மாட்டேன், அதனால சும்மா தான் இருக்கேன். கோஸ்ட் அந்த மேலே சீக்ரெட் டெம்பிள்னு வருமே. தெரியான பியூட்டிஃபுல் போயிட்டு அதெல்லாம் சொன்னேங்க. எப்படி போகணும்? இங்கே நான் வந்து ஷிஃப்ட் பண்ணேன்னா செவரு ஓடையும். அந்த டஸ்ட்பின் உள்ளே போய் இந்த என்பிசிஸ் எல்லாம் கொலை பண்ணிடுவேன். அப்புறமா நீங்கள் இந்த ஸ்வாடை பிக் பண்ணக்கூடாது கைஸ். இந்த என்பிசிஸ்லாம் கில் பண்ணிங்கன்னா டோர் ஓப்பன் ஆகும். இந்த டோர் வழியாக நீங்கள் போகணும். இன்னும் ஓப்பன் ஆகல. இங்கே இருக்க பாருங்க கைஸ். இதுதான். ஸோ இப்போ நம்ம வந்து இங்கே வந்துக்கணும். நம்மளனா இங்கே தானே இங்கே இருப்போம். ஸோ இங்கே வந்து இப்படி வெளில ஃப்ளாஷ் ஸ்டெப் பண்ணிவிட்டு ஷிஃப்ட் பண்ணிக்கலாம். சொன்ன தண்ணியில் டேமேஜ் விழுகாது. இந்த கிழிச்சு பேட்ச் பண்ணியிருக்க மாட்டாங்கன்னு நம்புகிறேன். உள்ளே போக முடியுமா? ஆஹா, என்னால் அவன் கிட்ட போக முடியல. ஃப்ளாஷ் டப் பண்ணி அவ்வளோ போகலாமே. என் தம்பி வந்தது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கு கைஸ். கொஞ்சம் லேக் ஆகுனால நீங்கள் எதுவும் நினச்சிக்காதீங்க. ஷிஃப்ட் பண்ண ஈஸியாக இருக்குது. அவங்க தொடு என்னடா எக்கா நல்லா இருக்கியா? இது அக்கா அண்ணன்டா கைஸ். கிச்சை ப்ரெஸ் பண்ணல கைஸ். சரி கிளிச்சு இவனும் ஸ்வாட் ட்ராப் பண்ணுவான் கைஸ். என்னது? அது லெஜெண்டரி ஸ்வாட் கைஸ். என்ன ஸ்வாட் கைஸ்? இவனுக்கு மட்டும் செகண்ட் லைஃப் வந்துடுச்சு, அவ்வளோதான் கைஸ். வச்சு சாத்திடும் கைஸ். பட்டி ஸ்வாடா? ஹீலிங் கைஸ் சொன்னானா இல்லையா? ஏன் கஷ்டமான பர்சன் இப்போ தெரியுதா? பைலட்டில் மட்டும் கியூப் பண்ணிக்கோவேன் ப்ரோ. டேமேஜ் எக்ஸ்ட்ரா டேமேஜ் தராது ப்ரோ. அங்கே போய் இதை கியூப் பண்ணிக்கோ ப்ரோ. டார்க் கோட்டா ப்ரோ? ப்ரோ அதை விட நான் பேல்ஸ் காஃபை கியூப் பண்ணிக்கிறதே பெட்டர் ப்ரோ. எதுக்கு ப்ரோ? ப்ரோ அது எனக்கு எக்ஸ்ட்ரா இன்ஸ்டிங் டாஜ் கொடுக்கும். அதுக்கடுத்து நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா ஷார்ட் டேமேஜும் கொடுக்கும். ராக்கேர் ஹெல்மெட் அது எப்பறம் கிடச்சி ப்ரோ? அதுதான் ப்ரோ எந்திர அடித்தா ட்ராப்பாக கிடைக்கும். நான் நீச்சல் அடிக்கிறேன். எதுக்கு ஹீலிங் ப்ரோ? ஹெல்த்து கம்மியான ஹீலிங் பண்ணாமல் ப்ரோ எனக்கு லிட்டரலி கரெக்டாக 1500 இருக்குது ப்ரோ. அதை நான் இப்போ தான் ப்ரோ பார்த்தேன் ப்ரோ. அங்கே டெத்து காயின் யாரோ இருக்கான் ப்ரோ. அங்கே டெத்து காயின் யாரோ இருக்கான். டெத்து காய் செத்து போன பையன் நான் ஒரு முஷ்டி தரான். ஒரு கதவு திறக்கும் நானுங்க. திறந்துச்சு. ஸோ ஷிஃப்ட் பண்ணிக்கலாம். இப்போ இலிட்டல் நோட் போட்டு ஸ்பீடாக ஓடுவானே. ஸோ இப்போ அப்படியே இந்த பக்கம் வந்து இப்படி சைடில் வந்தோன்னா இங்கே வந்து ஃப்ளாஷ் ஸ்டெப் காமிக்கும். மிஸ்டர் பியூட்டிஃபுல் பைலட், ஹலோ ஹவ் ஆர் யூ மை ஃப்ரெண்ட்? ஹீலிங் ஆல்ரெடி போட்டுக்கோங்க சார்.
எட்டுமா எட்டாது. செத்தினா அவ்வளோதான். ஹீலிங் எப்படி போடுறா அப்புறம்? சூப்பர் ப்ரோ. வரையா பையா கிளிச் ஆகிட்டேன். கைஸ் இங்கே கொஞ்சம் கிளிச் ஆகிட்டேன். அக்கா வந்து விட்டேன் திருப்பி. காலேஜ் போயிட்டேன். கொஞ்சம் தூரமாக இருக்கிறது இன்னும் அஞ்சு வந்துருச்சு. ஓ இந்த அக்காவை கொஞ்சம் லாங் ரேஞ்சில் டீல் பண்ணுறது தான் கைஸ் பெட்ரு. நாலு M1 அப்புறமா இந்த அக்கா மேலே தூக்கி அடிப்பாங்க. டாஜ் அடித்தேன் சொன்னோன்னா இல்லையா? இதுதான் டாஜ் அடிக்கணும்னு நினச்சேன், படிக்க முடியல. வேலையை காமி பிர. ஓடு 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 ஓடு. ஏய் அன்ஷிஃப்ட் பண்ணால் டேமேஜ் எடுக்க மாட்டேன். லாஸ்ட்டு இப்போ எதுக்கு இருக்கு ப்ரோ? இங்கே வைக்கணும் சார், அங்கே வைக்கக்கூடாது. இன்னொருக்கா பறக்கிற फर्स्ट ऑफ ऑल कोल्ड लिया सो अभी नो पूरा नहीं है ना. मैं सुना केटा मुझे ஐயா செகண்ட் லைஃப்க்கா ஃபர்ஸ்ட் லிஃப்ட் தான்டா. இதுக்கா கொஞ்சம் கஷ்டம். இந்த அக்கா தான்டா ஒன் ஆஃப் த ஹார்டஸ்ட் பாஸ். நான் வந்து ஹெல்ப் பண்ணுறேன் லைட் வச்சு. நீ ஹெல்ப் பண்ணால் நல்லா தான் இருக்கும். நான் காம்போ போடுறேன். என்ன தடவை இது? நான் காம்போ போடுறேன். ரிஃப்ளெக்ஷனுக்கு வரைஸ் டிவைனராக போட்டு ஹேண்ட் அப்புறம் அழுத்தி பிடிச்சிப்பேன். ஏ அக்கா சாவுக்கா. இந்த அக்கா ஹீலிங் எப்படி பண்ணுங்கக்கா? எனக்கு டெக்னிக் ரொம்ப பிடிச்சிருக்கு கைஸ். தண்ணி அப்படியே டேஷ் பண்ணி மேலே போய் சி ட்ராகன் ஃபியூரி இந்த டெக்னிக்கே இருக்கணும். எனக்கு அப்படியே தண்ணனோடனே 24-10 அமௌண்ட் போட்டு விட்ரும். அவ்வளோதான். அந்த அக்கா அட்டாக் போடுவாங்க, இப்போ மேலே வந்துடணும். அந்த அக்கா எங்கே இருக்காங்கன்னு தெரியாது, அதனால் கீழே அப்படியே போட்டு விட்றணும். அந்த அக்கா வந்து அப்படியே வாங்கிக்கும். ஹீலிங் கோல் வீத்தி மட்டும் வச்சுருந்தீங்கன்னா டேமேஜ் தான் உனக்கு. ஃபர்ஸ்ட் லைஃப் முடிய போகுதுடா. ரிடக்ஷன் ஃபர்ஸ்ட் லைஃப் தான் முடிய போகுது. அதுவாது முடியுதுல்ல. சத்த How the fuck did my attack did not even touch her? நான் மேலே ஏறி உட்காந்துக்கலாமான்னு பார்க்குறேன். உட்கார நிறையா 2 அட்டாக்கும் இருக்கிற மாதிரி அதிக டான்ஸ் கொடுக்குற ஒரு இதை எடுத்துக்கோடா. ஸ்வாடு அந்த அக்கா செகண்ட் லைஃப் வர வந்தே தொலைய மாட்டேங்குது. 4-5 பேர் தான் இருந்து அடிச்சிடலாம். இதெல்லாம் சோலோ பண்ணுவானுங்கன்னா ரொம்ப கஷ்டம்னு சொல்லுவானுங்கடா. இப்போ தான்டா புரியுது. என்னக்கா செகண்ட் லைஃப் மறுநாடி அடித்தா சுருட்டி அடி. ஐயோ அக்கா பறக்கிறேன். கேஷ் இந்த அக்கா கொஞ்சம் கஷ்டமாக தான் இருப்பா போல. கைஸ் மற்ற யூடியூபர் சொல்லும் போதே நினச்சேன், இவங்களே இப்படி சும்மாவே இப்படி சொல்ல மாட்டாங்களே, என்ன இப்படி மாட்டினா மறுநாடி. கைஸ் இந்த டெக்னிக் நீங்கள் ஒருவேளை பிளாக் ஷூஸ் இந்த அக்கா வாடிக்க கஷ்டப்படுறீங்கன்னா இந்த டெக்னிக் இருந்துச்சு. கைஸ் நான் ட்வீக்கிங் ஆரம்பிச்சிட்டேன் கைஸ். ட்வீக்கிங்னே தம்பி டீக்கிங்க ஊவா இன்ஸ்டின்ட்டு போட்டு கணக்கு தெரியாதே. எங்களுக்கான தெரியாதுக்கா. என்னடா இப்போ தான் செகண்ட் லைஃப்பில் பாதியை கொண்டு வந்திருக்கு. பாதி கூட கொண்டு வரலடா, 2 HP தானே கொண்டு வந்துருக்கு. ஓட்டா மாட்டினா மரணாடி அடி. கஷ்டப்பட்டேன், என் வாழ்க்கையெல்லாம் ஃபுல்லாக வேஸ்ட்டாக போயிடும் கைஸ். அம்மா
ஏக்கா ஃபுல் ஹெச்பி மட்டும் ஏறாத. ஐயோ நீ 1 ஹெச்பி போலியடா. அந்த அக்கா கூட நான் செத்துருவேன்டேன். கைஸ் இந்த கிளிச்சிலேயே இந்த நாங்கள் ஸ்ட்ரீக்கிங் ஆனது. டிக்கி 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 டாம் டிக்கி. ஹெச்பி ஆயிட்டு வரானே. ஹீல் ஆகாத வரைக்கும் பிரச்சனை இல்லை. இந்த அக்கா என்ன தரும்? இவ்வளோ கஷ்டப்பட்டு அடிக்கிறோமே இந்த அக்கா என்ன தரும்? இந்த அக்கா வளைச்சி முடிச்சோடனே ரெயின்போ சேவியரால் எடுத்துருவோண்டேன். இங்கே வீடியோவே எடுத்துட்டேன். ஜார்ஜில் ஈஸியாக எடுத்துருக்கான். நம்மளாம் ஜார்ஜை விட பெட்டர்னு காமிக்கிறதுக்கு தான் இந்த வீடியோ அப்படின்னு சொல்ல மாட்டேன். ஜார்ஜ் ஐ எம் பிக் ஃபேன் ப்ரோ. இன்னும் தப்பாக நினச்சிக்காதீங்க ப்ரோ. சாப்பிட போகிறேன். இப்போ நான் எடுக்கிறது நல்ல முடிவாக கட்ட முடியுமானே தெரில கைஸ். காரா ஃபார்மிங் பண்ணலாம். ஆராவை போட்டு டூஜி 1 ஹெச்பிடா. நீ சத்துறாத. நீ 1 ஹெச்பி ஆயிட்ட. என்னை விட என் தம்பி தான் கைஸ் ரொம்ப துடிக்கிறான். 1 ஹெச்பி 1 ஹெச்பியில் இருக்கா. செத்தி நாசிமா போச்சு. குமார் தான் சீஃபியர் ட்ராகன் போட்டு விடுங்க கரெக்டாக. சரி அம்மன் மணி ஹீலிங் அப்படி போட்டு போய் அம்மன் மணி 2 எந்த ஹெல்த்துவா செத்து போ கைஸ். கிடச்சிச்சு கைஸ். ஃபைனலி கைஸ் டு அன்லாக் சீக்ரெட் ஆரா ஸ்கின். இந்த அக்கௌண்ட ட்ராப் கிடைக்கல. இருந்தாலும் நாட் பேட். இன்னும் கிளிச்சாயிட்டா கைஸ். ரீட்டைல் வந்து வேறு ஒன்றும் இல்லை. இந்த பாஸ் அடிக்கவே 10 நிமிஷம் ஆயிருக்கு கைஸ். கைஸ் என்னாச்சு எனக்கு? ஹலோ கைஸ் இருங்க கைஸ். நான் ரீகனெக்ட் பண்ணிட்டு வந்து இந்த ஆராக்கில் செக் பண்ணுறேன். ஸோ கைஸ் ஃபைனலி ரீகனெக்ட் ஆகிட்டேன். ஸோ வந்துட்டோம். போய் செக் பண்ணிடலாம். இதை எடுத்து தூக்கி ஹெல்த்தில் போட்டுருவோம். அது என்னன்னு பார்த்தா ஒய்ஃபை ஆஃப் ஆயிடுச்சு. வேறு ஒன்றும் இல்லை. டென் அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தோன்னா கலெக்ஷனில் இங்கே இருக்கும் வியூ. எல்லாமே போட்டிங்கன்னா நீ ரிப்டிந்திரா சமன் பண்ணலாமா? இல்லை ப்ரோ. பண்ணி வர ப்ரோ. போ ப்ரோ. அது வேலை செய்யாது ப்ரோ. ஓஎம்ஜி ப்ரோ ஃபுல் பாடி யாரா வேணாம் ப்ரோ. மாற்றிட்டு 6 ஹவருக்கு ப்ரோ. இதில் என்ன ப்ரோ 6 இல்லை கைஸ். What the fuck? Jeez. கைஸ் அப்புறம் இன்னொரு விஷயம் உங்களுக்கு ஒன்று காமிக்கணும் கைஸ். இருங்க அந்த ஐலாண்டுக்கு போயிட்டு காமிக்கிறேன். இங்கே இங்கே ஒரு திருப்பணி தெரியுமா? இவன் தான். அன்றைக்கி ஒன்றா நான் சும்மா சுற்றிட்டு இருக்கும்போது எதுக்கு இதோட இதுவும் கண்டுபிடிச்சிட்டேன். நாட் ஒன்லி இது அதுவும் கண்டுபிடிச்சிட்டேன். ஸோ அடுத்த வீடியோவில் எப்படி அவனுக்கு குறிப்பிட்ட கொஞ்சம் நாள் கஷ்டப்பட்டு எப்படியாவது இந்த ஒயிட் கிளவுட் பெரியும் அந்த பெரியில் கலெக்ட் பண்ணி இந்த ஆராக்கில் கிராஃப்ட் பண்ணுறேன். இப்போதைக்கு நம்மளுக்கு ரெயின்போ சேவியர் இருக்கார்ல, இவர் போதும். ஸோ தட்ஸ் இட். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. அடுத்த வீடியோ வரைக்கும் அன்டில் தென் பை ஃப்ரம் கில்லர் கிங். போகிறதுக்கு முன்னாடி நான் அமௌண்ட்டை மாற்றிட்டேன். அதனால் நீங்கள் யாரும் 6767 கமெண்ட்டில் போடாதீங்க. பாய்.